ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வரத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் காட்டி முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா ராஜா வீட்டுக்கு எப்படியாச்சும் இவன் வீட்டில் இருக்கிற அந்த பேக்கை கண்டுபிடிக்கணும், அதனால இவனை நாம வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இரும்புறாங்க. மேடம் இருங்க, தண்ணி எடுத்துட்டு வர சேச்சே, நீங்க பெரிய இடத்த ஆக்கள், நான் வெளியில போய் யூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வெளியில போன கேப்ல ரம்யா என்ன பண்றாங்கன்னா வீடு முழுக்க அந்த பேக்கை தேடி பாக்குறாங்க. பார்த்தா எங்க தேடியும் பேக்கை காணும். உடனே ரம்யாவும் ராஜா கொடுத்த யூஸை குடிச்சிட்டு நேரா வெளியில ஐயோ, ஏற்கனவே கார்த்திக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பேக் வேற கார்த்தி பார்த்தாங்கன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடுமே, கண்டிப்பா கார்த்தி வீட்டுல தான் இருக்குமா இல்ல கார்ல இருக்குமா ஒன்னும் புரியலையே அப்படின்னு ரம்யா டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி ஏற்கனவே அவங்க இருந்த மற்ற வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாரும். ஸோ அங்க எல்லா ஏற்பாடுகளையும் தீபா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அபிராமி வீட்டுக்கு வர போறாங்கன்னு அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம மீனாட்சி ஆனந்த் கிட்ட எங்க பூஜை ரூம்ல அந்த தாலி எடுத்து என் கழுத்துல போட்டு விடுங்க அப்படின்னதும் இரு மீனாட்சி அம்மா எடுத்து கொட்டுக்கட்டும், இல்லைங்க அத்தை, அவங்க கொடுக்கறத விட நான் தாலியோட நின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக தான் அப்படின்னதும் உடனே ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு ஆனந்த் தாலி எடுத்து மீனாட்சி கழுத்துல மாட்டி விடுறாங்க. இதை பார்த்து நம்ம தீபா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மீனாட்சி காலில் விழலான்னு போகும்போது, என்ன மீனாட்சி பண்ற, சொல்ல போனா நான் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், பரவாயில்லைங்க, நடந்து போச்சு விடுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தீபா இப்போதாக்கா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னதும், உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு காரணம் நீயும் கார்த்தினா, ரொம்ப நன்றி தீபா. ஐயோ என்னக்கா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அப்படின்னா நீங்க எங்களுக்கு இவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதுக்கு காலம்புற நான் நன்றி சொல்லிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தீபாவும் பெருந்தன்மையா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த் அருணும் டீ குடிக்கிறாங்க. உடனே ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா ரம்யாவுக்கு போன் போட்டு அவங்க அம்மா வர விஷயத்த சொல்லலான்னு எடுக்கும்போது மீனாட்சி அந்த இடத்துக்கு காஃபி கொடுக்குறாங்க. யாருக்கு போன் பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் நம்ம அபிராமிக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொன்னதும், நீங்க காஃபி குடிங்க, நான் ரம்யா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னுட்டு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா ரம்யாவை வீட்டுக்கு வர விடாம பண்றதுக்காக எங்க அத்தை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க, சோ நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க வாங்க அப்படின்னதும் ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு பொக்கே எடுத்துட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அங்க போய் ரம்யா பாக்குறாங்க. பார்த்தா டாக்டர் அவங்களுக்கு சரியானதும் நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னதும் ரம்யா செம டென்ஷன் ஆயிட்டு பொக்கையும் தூக்கி எரிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அபிராமி வீட்டுக்கு வந்ததும் இந்த ஆர்த்தி எல்லாம் தேவைதானா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை, நீங்க நல்லபடியா சரியாகி வாரீங்க, கண்டிப்பா இது தேவைதான் அப்படின்னு தீபா ஆர்த்தி எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே காசி ராமேஸ்வரம்னு நம்ம தீபாவோட அம்மா அப்பா போயிருப்பாங்க, அவங்களும் நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் ஒண்ணு கூடி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சோ காசி ராமேஸ்வரம் போன தீர்த்தத்தை எடுத்து நம்ம அபிராமிக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சிட்டு தச்சியெல்லாம் மீனாட்சி கழுத்தை பாக்குறாங்க. பார்த்தா மீனாட்சி கழுத்துல தாலி கிடக்கு. இது பார்த்தா அபிராமி சந்தோஷப்பட்டு, மீனாட்சி இப்படி உன்ன தாலியோட பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, இப்படியே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னதும், அம்மா எனக்கு மீனாட்சியை பத்தி புரிஞ்சு போச்சுமா, இனி மீனாட்சியை நான் சந்தோஷமா பார்த்துப்பேங்கிற மாதிரி ஆனந்த் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா சரிமா தீபா போய் விளக்கேட்டு அப்படின்னதும், அத்தை எப்பவுமே இந்த குடும்பத்துல நீங்க தான் வாங்க, நீங்க விளக்கேட்டுங்க அப்படின்னதும், இல்லம்மா நீதாமா, இல்லத்த நீங்க தான் வாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் நேரா பூஜை ரூம்ல போய் நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா பூஜை ரூம்ல இருக்கிற அவங்க தாலியை பார்த்து ஃபீல் பண்ணதும் உடனே நம்ம அபிராமி, கவலைப்படாதமா, கூடிய சீக்கிரமே இந்த தாலியும் கழுத்துக்கு வரத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னதும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குத அப்படின்னு தீபா சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா பூஜை ரூம்ல மல்லிப்பூ கொஞ்சம் இருக்கு, அந்த மல்லிப்பூ எடுத்து அத்தை நீங்க சரியாகி வந்தா தான் என் தலையில மல்லிப்பூ கூட வைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், நீங்க தான் என் தலையில பூவை எடுத்து வைக்கணும் அப்படின்னதும், ஐயோ கடவுளே இன்னும் என்னென்ன வேண்டுதல் தீபா, சரி காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி
பௌர்ணமி வந்து தீபா தலையில பூ வச்சதை பார்த்து நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க. சரிங்க சம்மந்தி, நாங்க இப்போ தானே ஊர்ல இருந்து வந்திருக்கோம், அதனால வீட்டுல போட்ட வேலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறது. என்னங்க இது, வந்த ஃபர்ஸ்ட் நாளே கிளம்புறேன்னா எப்படி, இருந்து ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போக வேண்டியதானே தீபா, சொல்லுமா அப்படின்னதும், ஆமாப்பா அத்தை வேற இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க, நானும் நம்ம வீட்டுக்கு வர முடியாது, ப்ளீஸ்பா இன்னும் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னதும், இல்லம்மா நாங்க அங்க இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா வராங்க. ரம்யா பார்த்து மீனாட்சி மைட்லியும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னங்க இது, இவளை எப்படியாச்சும் மூக்குடைய வைக்கலான்னு பார்த்தா அங்க மூக்கு உடைச்சிட்டு இங்க வராளே, இவளை இங்க நாம இருக்க விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணுமேங்கிற மாதிரி மீனாட்சி மைட்லியும் திட்டம் போடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா வந்ததும், ஆண்டி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு உங்களை அங்க பாக்குறதுக்கு போனா, அப்போதான் டாக்டர் சொன்னாங்க நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு, எப்படி இருக்கீங்க ஆண்டி, ஓகே தானே அப்படின்னு கேட்டதும், ஆமாமா இத்தனை பேர் என்ன நல்லபடியா பாத்துக்கும் போது நான் நல்லா இல்லாம இருந்தா எப்படி, அது மட்டும் இல்ல என் மருமக தீபா வந்து என்ன நல்லா பாத்துக்கிறா அப்படின்னதும் ரம்யா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. ஆமா ஆண்டி, தீபா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்க நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும், ஆமா ஆமா நல்லா வாயால வடை சுடுறாங்கிற மாதிரி மைட்லி மீனாட்சி அந்த இடத்துல குசுக்குறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி வந்து ரம்யாவுக்கு காஃபி போடலான்னு போகும்போது பின்னாடி நம்ம மைட்லியும் போறாங்க. மீனாட்சி என்ன பண்ண போறீங்க, வந்திருக்கிறவளுக்கு காஃபி போட போறேன், இங்க பாருங்க இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், ரம்யா இங்கிருந்து அசிங்கப்பட்டு போகணும், என்ன பண்ண போறீங்க, இப்படி விட்டா பேச்சு கொடுத்து கார்த்தியை வந்து மயக்கிட்டு தான் போவா, அதனால இவ குடிக்கிற காஃபில பேதி மாத்திரையே கலந்துடலாம், தானா அவளாவே ஓடிடுவா அப்படிங்கிறது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா குடிக்கிற காஃபில வந்து பேதி மாத்திரையை வந்து கலந்துடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து காஃபியை ஃபுல்லா வந்து குடிச்சு முடிச்சிடுறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்யாவுக்கு வந்து வயிற்று கலக்க ஆரம்பிக்குது. என்ன இது, வயிறு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தீபா இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதும் தீபா வந்து கீழே இருக்கிற வாஷ்ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து ஒரு 10-15 தடவைக்கிட்டே போய் வராங்க. ஸோ இது பார்த்து நம்ம அபிராமி வீட்டுல இருக்கிற எல்லாருமே செம அதிர்ச்சி ஆறாங்க. ரம்யா என்னமா ஆச்சு, இத்தனை தடவை போயிட்டு வரா ஆண்டி, என்னன்னு தெரியல ஆண்டி, வயிறு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னதும் நம்ம மைட்லி மீனாட்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவளுங்க கொடுத்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு இப்படி இருக்கு, ஒருவேளை இந்த மீனாட்சி நம்மளை இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதுக்காக வேணும்னு காஃபில எது கலந்து கொடுத்தாலா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு ரம்யா வந்து மீனாட்சியை முறைச்சு பாக்குறாங்க. என்னாச்சு ரம்யா, ரொம்ப போயிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு நக்கல் பண்ணதும் உடனே ரம்யா வந்து, ஆண்டி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டி, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது ரம்யா என்னமா இது வந்து இப்படி கிளம்புற, தீபா பார்க்க பாவமாவே இருக்கு, வேணும்னா ரம்யாவை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வர சொல்லுமா டிரைவர் கிட்ட அப்படின்னதும், பரவாயில்ல ஆண்டி நான் எங்க வீட்டு டிரைவரை தான் கூட்டிட்டு வந்தேன், நானே பார்த்து போய்க்கிறேன், நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னுட்டு மைட்லி மீனாட்சியை முறைச்சு பார்த்துட்டு நம்ம ரம்யா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா மைட்லி மீனாட்சி சிரிச்சதும் தீபா வந்து கவனிச்சிடுறாங்க. அண்ணி என்ன இப்ப நீங்க 2 பேரும் கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் போட்டு கொடுத்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா தான் ரம்யா ஒரு மார்க்கமா நடந்துக்கிட்டா, அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க அண்ணி, அவ குடிக்கிற காஃபில என்னத்த கலந்தீங்க, என்ன தீபா இப்படி பேசிட்டு இருக்க, ஆமா இத்தனை வருஷமா இருக்கிற எங்களை நம்ப மாட்டேன், நேற்று வந்து அந்த ரம்யாவை நம்புவியா, அப்படி இல்ல அண்ணி, அவ நீங்க குடிச்ச காஃபிக்கு பிறகுதான் இப்படி நடந்துக்கிறா, உண்மையை சொல்லுங்க, ஏற்கனவே நீங்க ரம்யா மேல செம கோமாவும் சந்தேகமும் பட்டீங்க, ஒருவேளை நீங்க தான் எது கலந்து கொடுத்துருக்கணும், பிளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா, நான் சாதாரணமா காஃபி போடுற மாதிரி தான் போட்டேன், அவளுக்கு இப்படி ஆனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், வரும்போது என்னத்து தின்னுட்டு வந்தாலும் யாருக்கு தெரியுங்கிற மாதிரி மீனாட்சி வந்து திட்டினதும் உடனே தீபா வந்து, இங்க பாருங்க நீ எனக்கு நல்லா புரியுது, 2 பேரும் சேர்ந்து காஃபில ஏதோ கலந்து கொடுத்துருக்கீங்க, அதான் ரம்யா எப்படி பிஹேவ் பண்ணா, இது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ பாவம் ரம்யா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து போனதும், இது எல்லாமே ஆரம்பம் தான் தீபா, போக போக அந்த ரம்யாவோட சுயரூபத்தை நீ புரிஞ்சுப்பங்கிற மாதிரி நம்ம மீனாட்சி மைட்லி அந்த இடத்துல டென்ஷன் ஆகி பேசி